ऊपर ऊपर ले जाना, ऊंचे स्टेज में रखना, ஜோதி பிந்து ஆத்மாவை உயர்ந்த உயர்ந்த ஸ்டேஜில் கொண்டு செல்வது, பிறகு மேல் நோக்கி வைப்பது, है सत गति। இதுதான் சத்கதி ஆகும். और ज्योति बिंदु आत्मा कर्म करते अगर नीचे कर्म इंद्रियों की ओर जाए, மற்றும் ஜோதி பிந்து ஆத்மா கர்மங்களை செய்து கொண்டு கூட கீழான கர்மேந்திரியங்களில் சென்று விட்டால் तो है दुर्गति। அப்பொழுது அது துர்கதியாகிவிட்டது. दु माने दुष्ट गति। து என்றால் துஷ்டகதி. यहाँ संगम में सदगति और दुर्गति, இங்கு சங்கம் யுகத்தில் சத்கதி மற்றும் துர்கதி का बेहद का अर्थ है। அதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம். ब्रह्मा कुमार कुमारी बच्चा बुद्धि हैं, பிரம்மகுமார் குமாரிகள் குழந்தை புத்திகளாக இருக்கிறார்கள். उन्होंने उल्टा अर्थ लगा लिया। அவர்கள் தலைகீழான அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். क्या अर्थ लगा लिया என்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள்? है? ब्राह्मण जीवन में सदगति का मतलब பிராமண வாழ்க்கையில் சத்கதியினுடைய பொருள் अच्छा अच्छा 36 प्रकार का भोजन खाते रहो। என்னவென்றால் நல்ல நல்ல 36 வகையான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே இருங்கள். लोगों को प्रसन्न करके अच्छा अच्छा भोजन 1-2 दिन खिला करके प्रसन्न करके रवाना कर दो। மக்களை நல்ல நல்ல சாப்பாடு 2-3 நாளுக்கு கொடுத்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கி விட்டு அனுப்பி வையுங்கள். खुश हो जाएंगे। அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். और क्या? மற்றும் என்ன? बढ़िया बढ़िया महल माड़ियों में रहो। நல்ல நல்ல மாளிகைகளில் இருங்கள். ये जो भी जिज्ञासु आते हैं ये सब मेरी प्रजा है। இங்க யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் வராங்களோ அவங்க எல்லாமே என்னுடைய பிரஜைகள். जैसे क्रिश्चियंस ने खींच खींच के भारत की प्रजा का सारा धन खींच खींच करके लूट के ले गए, எப்படி கிறிஸ்டியன்ஸ் வந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளின் பணத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து இழுத்து வாங்கி கொண்டு சென்று விட்டனர். या मुसलमानों की तरह आक्रमण करके सारा धन छीन लिया, இல்லையானால் முஸ்லிம்ஸ் போல ஆக்கிரமணம் செய்து விட்டு அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டனர். ऐसे खींचते रहो खींचते रहो खींचते रहो। இப்படி இழுத்து கொண்டே இருங்கள், இழுத்து கொண்டே இருங்கள். महलवाणियां अटारियां बनाते रहो। மாளிகைகள் பெரிய பெரிய வீடுகளை உருவாக்கி கொண்டே இருங்கள். पर्सनल नाम से भी बनाओ। தன்னுடைய பர்சனலாக பெயர் கொண்டு கூட கட்டிக்கொள்ளுங்கள். हर जाने ஒரு பிரச்சனையுமே இல்லை. खाओ पियो मौज उड़ाओ। சாப்பிடுங்க, தூங்குங்க, குடிங்கள் மற்றும் நல்ல சந்தோஷமாக இருங்கள். बढ़िया बढ़िया लकलके कपड़े पहनो। ரொம்பவே நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய துணியை போடுங்கள். सुंदर सी गाड़ी खरीदो 4 व्हीलर। ரொம்ப அழகா இருக்கக்கூடிய 4 வீலரை வாங்குங்க. फालतू में इधर से उधर வீணாவே இங்கிருந்து அங்கு दुनिया में चक्कर लगाते रहो। உலகத்தில் சுற்றி கொண்டே இருங்கள். दिखाने के लिए हम बड़े सेवादारी हैं। வெறும் காமிக்கிறதுக்கு என்னவென்றால் நாங்க ரொம்ப சேவாதாரிகள் என்று. जबकि बाप कहते हैं ஆனால் தந்தை என்ன சொல்கிறார்? राम को त्रेता में राजगद्दी कैसे मिल गई? ராமருக்கு திரேதா யுகத்தில் ராஜ சிம்மாசனம் எப்படி கிடைத்து விட்டது? सीढ़ी के चित्र में राम को छत्र छाया क्यों मिली हुई है? ஏனிப்படி படத்தில் ராமருக்கு குடை ஏன் கிடைத்திருக்கிறது?
सतयुग में लक्ष्मी नारायण को छत्र छाया क्यों नहीं है? சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணுக்கு ஏன் குடை காமிக்கவில்லை? ये जो चित्र दिखाए हैं இந்த படம் காமிக்கப்பட்டிருக்கிறது. खास करके भारतवासियों के लिए जो सीढ़ी का चित्र है, விசேஷமாக பாரதவாசிகளுக்கு எந்த ஏணிப்படி படம் இருக்கிறதோ ये किस समय की यादगार है? இது எந்த நேரத்திற்கான நினைவார்த்தமாகும்? है? संगम युग की यादगार है। சங்கம் யுகத்தின் நினைவார்த்தமாகும். जो ईश्वरीय सेवा में ज्ञान का लेन देन करने में लगे रहते हैं, ज्ञान का मनन चिंतन मंथन करने में लगे रहते हैं, யார் ஈஸ்வரிய சேவையில் ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் மற்றும் மனச்சிந்தன் மந்தன் செய்வதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள், मुरलियों के महावाक्यों का आलोड़न करने में लगे रहते हैं, முரளியின் மகா வாக்கியங்களை கேட்கும் விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், उन सेवाधारी बच्चों को भगवान की छत्र छाया मिलती है। அந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு பகவானுடைய குடை நிழல் கிடைக்கிறது. कैसी भी परिस्थितियां आ जाएं, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துவிட்டாலும் சரி, भगवान की छत्र छाया में उनका कोई बाल बांका नहीं कर सकता। பகவானுடைய குடை நிழலில் யாராலுமே அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க முடியாது. दुनिया में भी कहते हैं, உலகத்திலும் கூட சொல்கிறார்கள், जिसका साथी है भगवान उसको क्या रोके आंधी और क्या रोके तूफान। யாருடைய துணையாளர் பகவானாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன புயல் எதால நிற்க முடியும், நிறுத்த முடியும் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறார்கள். तो राम को छत्र छाया दी है। ஆகவே ராமருக்கு தான் குடை நிழலை கொடுத்திருக்கிறார்கள். राजाई मिल गई, ராஜாங்கம் கிடைத்து விட்டது. अरे नारायण की राजाई चल रही थी, राम को राजा कैसे बनना हो गया? அரே நாராயணனுடைய ராஜாங்கம் நடந்து கொண்டிருந்தது, அப்படி இருக்கும் பொழுது ராமருக்கு எப்படி ராஜாங்கம் கிடைத்து விட்டது? क्योंकि ब्राह्मणों की संगम युग दुनिया में ஏனென்றால் பிராமணர்களின் சங்கம் யுக வாழ்க்கையில் जो सतयुग में नारायण का पद पाने वाले लास्ट के नारायण हैं, 2 नंबर से लेकर 8 नंबर तक, யார் சத்தியுகத்தில் கடைசியாக ராஜாங்கத்தை பெறக்கூடிய நாராயணராக இருக்கிறார்களோ 2வது நம்பர்ல இருந்து 8வது நம்பர் வரை उनका दुनिया में कोई गायन नहीं है। அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பாடலும் இல்லை, उनकी कोई पूजा नहीं होती है, அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பூஜையும் நடப்பதில்லை, उनके कोई मंदिर नहीं है। देखे, அவர்களுக்கு எந்த ஒரு கோயிலும் கூட இல்லை. பார்த்திருக்கீங்களா என்ன? सतयुग के अंतिम 7 नारायणों के मंदिर देखे, சத்தியுகத்தின் கடைசி 7 நாராயணனுடைய கோவிலை பார்த்திருக்கீங்களா? होते ही नहीं, இருப்பதே இல்லை. कोई यादगार नहीं बनती। क्यों? எந்த ஒரு நினைவார்த்தம் கூட உருவாக்குவதில்லை. क्यों ने? क्योंकि ஏனென்றால் ब्रह्मा मुख से जो ईश्वरीय महावाक्य बोले गए, उन महावाक्यों का मनन चिंतन मंथन नहीं किया। ஏனென்றால் பிரம்மாவின் மூலமாக என்ன ஈஸ்வரிய மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டதோ அந்த மகா வாக்கியங்களை பற்றி அவர்கள் மனன் சிந்தன் மந்தன் பண்ணல, அதாவது சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. सुप्रीम सोल बाप का जो रोना है ब्रह्म वाक्य मुरली में, சுப்ரீம் சோல் தந்தை எதை பற்றி அழுகிறார், எதற்காக பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது? कोई मम्मा के मुरीद, कोई बाबा देहधारी के मुरीद, சிலர் மம்மாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள், சிலர் பிரம்ம தாதா லேக்ராஜனுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள், பாபாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள். शिव बाबा को कोई पूछता ही नहीं। ஆனா சிவ பாபாவை யாருமே கேட்பது கூட இல்லை. तो नहीं पूछते हैं, हवाई जहाजों में भागे भागे फिरते हैं,
ஆகவே கேட்பது கூட இல்லை மற்றும் பிளைட்ல ஓடி சுற்றுகிறார்கள். जो बोला बिना ईश्वरीय सेवा के सिर्फ मान मर्तबा लेने के लिए எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? ஈஸ்வரிய சேவை செய்யாமல் வெறும் தன்னுடைய மரியாதைக்காக घूमना फिरना भूतों का काम है. சுற்றுவது இது பேய்களின் வேலையாகும். ऐसी आत्माएं यहाँ भी भूतों की तरह फालतू घूमना फिरना करती रहती हैं. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இங்கு கூட பேய்கள் போல் வீணாகவே சுற்றுவார்கள். यज्ञ का धन व्यर्थ करती रहती है. யக்னத்தினுடைய பணத்தை வீணாக்கி கொண்டே இருப்பார்கள். है? और भविष्य में भी மற்றும் வருங்காலத்தில் கூட उनको सुख तो मिलेगा. அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் தான். पदवी भी मिल जाएगी. பதவி கூட கிடைத்துவிடும். नारायण जी सेकंड थर्ड फोर्थ அவர்களுக்கு பதவி கூட கிடைத்துவிடும். என்னவென்றால் நாராயண் the second third fourth என்று 8 நாராயண் the 8th. परंतु ஆனால் भक्ति मार्ग की दुनिया में उनका कोई मान मर्तबा होने वाला नहीं है. பக்தி மார்க்கத்தின் உலகத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு மானம் மரியாதையும் கிடைக்க போவதில்லை. यहाँ तक कि और ही उल्टा हो जाता है. இப்படி பார்த்தீர்கள் என்றால் இன்னுமே தலைகீழ் ஆகி விடுகிறது. वही नारायण बनने वाली आत्माएं அதே நாராயணனாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் जिन्होंने ईश्वरीय महावाक्यों का मनन चिंतन मंथन नहीं किया, யாரு ஈஸ்வரனுடைய மகா வாக்கியங்களை பற்றி சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை, அதை கடையவில்லை, ब्रह्मा मुख से निकले हुए महावाक्यों को महत्व नहीं दिया, பிரம்மாவின் மூலமாக வாயின் மூலமாக வெளியே வந்த மகா வாக்கியங்களுக்கு மகத்துவம் தரவில்லையோ, ब्रह्मा की गोद में खेलते रहे, பிரம்மாவின் மடியில் விளையாடி கொண்டே இருந்தார்கள், ब्रह्मा की गोद में खेलते रहे, மம்மாவின் மடியில் விளையாடி கொண்டிருந்தார்கள், देह को महत्व दिया, தேகத்திற்கு மகத்துவம் கொடுத்தார்கள். वो देह का संग करने से कमजोर आत्माएं बन गई. அந்த தேகத்தின் தொடர்பில் வருவதால் பலவீனமான ஆத்மாக்கள் ஆகிவிட்டனர். वही कमजोर आत्माएं नंबरवार नारायण அதே பலவீனமான ஆத்மாக்கள் தான் வரிசைகரமாக நாராயணன்கள். द्वापर युग से ऊपर से आने वाले धर्म पिताओं के மேலே இருந்து வரக்கூடிய தர்ம பிதாக்களுக்கு துவாபர யுகத்தில் இருந்து अधीन बन जाते हैं. அடிமையாகி விடுகிறார்கள். वो धर्म पिताएं उनके शरीर को कैप्चर करते हैं. அந்த தர்ம பிதாக்கள் அவர்களுடைய உடலை கேப்சர் பண்றாங்க, பிடித்துக் கொள்கிறார்கள். और दूसरे धर्म में कन्वर्ट करके ले जाते हैं. மற்றும் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆக்கிவிட்டு கொண்டு செல்கிறார்கள். न यहाँ सुख असली मिला, இங்கேயும் அவர்களுக்கு உண்மையான சுகம் கிடைக்கவில்லை. जो संगम युग में असली सुख लेना था, எந்த உண்மையான சுகத்தை சங்கம் யுகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அது बुद्धि की सदगति, புத்தியின் சத்கதி. मन बुद्धि की सदगति नहीं ले सके. அந்த மனம் புத்தியின் சத்கதி அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. और वहाँ भी மற்றும் அங்கு கூட सदगति नहीं होती है, சத்கதி ஏற்படுவதில்லை. दुर्गति ही समझो. துர்கதி என்று புரிந்து கொள்ளுங்கள். तो हम ब्राह्मणों के लिए सदगति का बेहद का अर्थ है. ஆகவே பிராமணர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சத்கதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் இருக்கிறது. किसकी सदगति? எதனுடைய சத்கதி? शरीर के सुख की सदगति चाहिए. संगम में சங்கம் யுகத்தில் உடலுடைய சுகத்தின் சத்கதி தேவையா, या मन बुद्धि रूपी आत्मा की सदगति?
இல்லையானால் மனம் புத்தி ரூபமாகி ஆத்மாவின் சத்கதியா? सत माने ऊपर, क्या सदगति। சத் என்றால் மேலே, சத்கதி. दो माने नीचे, து என்றால் கீழே, दुष्ट गति, அதுதான் துஷ்ட கதியாகும், राक्षसी गति। ராட்சசர்களின் நிலையாகும்.